இங்கே ஒரு நுழைவாயில். இது எத்தனை நுழைவாயில்? 6 7? இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு தெரியல. ஓ, சந்திரலிங்கம் உருண்டையாக இருக்குது. ரவுண்டு, அது வந்து சூரியலிங்கம். அது வந்து 6வது கேட்டுலாம் சின்ன கேட்டு தான். இனிமேல் மேலே போக போக அந்த இது ஒரு 7வது கேட்டு. இங்கே ஒரு வருஷம் வந்து செவுத்தில் இருக்கு. யாராவது கண்டுபிடிக்க பார்க்கலாம். 1799 இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள். கண்ணு தெரியல. எழுதுற இடதுபுறத்தில் ஆயுத கிடங்கு. ஆயுதங்களாக இருக்க போகுது, பாம்பு இருக்க போகுது. எனக்கு செங்குத்தா போகிறது இனிமேல் தான். இது வரைக்கும் வந்தாலும் நார்மலாக வந்துட்டோம். 5 நுழைவாயில் வரைக்குமே நார்மல் தான். ஆமாம், சிவலிங்கம் தான். ஓம் நம சிவாய். பெருமாள் சின்னம் போட்டிருக்கு, தர்கா சின்னம் போட்டிருக்கு. இங்கே பாருங்க. வாவ், அது என்ன மலை? கனகாமரம் பாருங்க. இங்கே பாருங்க, பச்சை கலர் மாதிரி. இந்த மாதிரிலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. வாவ், சே, காற்று பாருங்க. இயற்கை காற்று தான். ஆஹா, காற்று வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து வரும். அற்புதம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சங்ககிரி மலைக்கோட்டையின் பயணம் தொடர்ந்து இப்போ பார்ட் 5 வீடியோ. இது என்னடா இத்தனை பார்ட் போட்டுருக்கேன்னு நினைக்க வேணாம். பட் உண்மை தான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல முறையை காமிச்சா தான் சங்ககிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வர முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இங்கே நாங்கள் சுரங்கப்பாதை வந்து வந்தோம், அந்த இடத்துலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. பட் 2 வழி இருக்குது, அதை நான் பார்ட் 4ல் சொல்லியிருப்பேன், அந்த சுரங்கப்பாதைக்கெல்லாம் எப்படி போகணும் அப்படின்ட்டு. பட்டு சூப்பரான பிளேஸ் தான். ஆக்சுவலி இங்கேருந்து தான் ட்ரக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வரைக்கும் ஒரு 5 நுழைவாயில் வர வரைக்கும் நம்மளுக்கு தெரிவிக்கல. பட் இதுக்கு மேலே படிக்கட்டெலாம் பாருங்கள், நல்லாவே செங்குத்தாகவே இருக்குது. செங்குத்தாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அப்படியே தான் பாருங்க. அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். இங்கே அப்படியே பாருதா, நேராக மேலே போகுது. ஆமாங்க, இனிமேல் தான் வந்து செங்குத்தா மேலே ஏற போகிறோம். இது வரைக்கும் ஜாலியாக வந்துட்டோம் நினைக்கிறேன். செங்குத்தாக தான் ஏறிட்டே இருக்கேன். ஆமாம், நண்பன் கனவுக்கு பிடிச்ச பூச்சியெல்லாம் நிறையா இருக்குது. கரப்பாம்பூச்சி, அட்டைப்பூச்சி நிறைய இருக்குது. இது வந்து கனகராஜுக்கு ரொம்ப பிடிச்சது. அது அப்படி போகிறப்ப போய்க்கலாம். பெருமாள் கோயில் இடையில இருக்குங்களா? போகிறப்ப போய்க்கலாம். இடையில விட்டோமா? அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை தெரியுங்களா? அதுக்கு போக முடியாது. ஏன்? அது கடையில் தான் பெருமாள் கோயில் போகலாம். பட் அது வேற வழி. அது சுத்து. வாங்க வாங்க வாங்க, மெதுவாக வாங்க. இல்லை, ஒரு 2 நிமிஷம் உட்காரலாமா? அங்கே தெரியுது பாருங்கள், வரதராஜ பெருமாள் கோவில். இந்த இடத்துக்கு ஒரு பீரங்கி தளம் இருக்குது வலதுபுறத்தில். அங்கேயும் போகணும், பட் அதுக்கு வழி தெரியல எப்படி போகிறதுன்ட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மதில் சுவர் பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. கணக்கு அந்த கோட்டைக்கு போக முடியுமா நம்மளால்? ஏது அதான் அந்த வழியை நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப அப்படியே சங்ககிரி மலைக்கோட்டை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திராட்சை வேறு வாங்கியிருக்க ஒரு பெட்டி வெளியே இருக்குது. வர வழியில் 100 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. நண்பர் கேசவன் பார்த்தோன்னே வாங்கிட்டாரு. பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணி தான் வாங்கினாரு. இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது, போர் வீரர்கள் தங்கறதுக்காக கூட இருக்கலாம். இது கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் பாருங்கள். வெயில் பாருங்கள், பட்டாசு கிளப்புது. இன்னும் மேலே போனால் இங்கே ஒரு நுழைவாயில். இது எத்தனை நுழைவாயில்? 6 7? கீழே 5ன்னு சொன்னேன், இது 6. 6 தானே கேசவன்? 6வது நுழைவாயில் இது. பயங்கரமாக கட்டியிருக்காங்கப்பா, சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. இங்கே இருக்க சுவர் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிட்டே இருக்குது. பட் அது இல்லாமல் நம்ம ஆளுங்க வேறு எல்லாம் பெயிண்ட் அடித்து இங்கே இருக்கிற அடையாளத்தை எல்லாமே அழிச்சிட்ருக்காங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை, பார்த்துக்கலாம். இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது பாருங்கள். விநாயகரே கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மூடிடுச்சு. ஆனால் மண்ணெல்லாம் அந்த பூச்சிகள்லாம் பறித்து மேலே தள்ளிடுச்சு. பள்ளி பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளி. அப்பா, மரப்பள்ளி. இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குதுக்குன்னு தெரில. இங்கே குந்து மாதிரி இருக்கும், அதாவது கதவு போட்டுறதுக்கு இதாக இருக்கும். அங்கே வச்சு இங்கே இருக்கு. ஆமாம், தாழ்பால். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. தாப்பால் தான். ஆமாம், கதவு தான். மேலே குந்து ஹோல்ஸு, இங்கே ஹோல்ஸ் இருக்குது.
ஆமாம் அந்த கோகையில பூந்து இந்த கோகையில வர அந்த சுனை இருக்கும் தண்ணி இருக்கா பாருங்க. கஜாலாம் இருக்குங்க. இதெல்லாம் வாட்டர் இருக்குன்னா அது இது போட்டு கஜால் பண்ணிக்கலாம். விநாயகர் சன்னதி இந்த கோயிலில் இருக்குது. பாறையிலே செதுக்கி வச்சுருக்காங்க. ஓம் கணபதி. நம்மளால் பார்க்க முடியுது இங்கே விநாயகர் சன்னதியை. அப்படியே பார்த்துட்டோங்கண்ணா. சுனை. அங்கே பாருங்க. ஆ இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி நல்லா இருக்கும். சுனை இருக்குது. இங்கே பாரு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் செதுக்கியிருக்காங்க பாருங்க. சிவன். ஓகே, இங்கே மழை பெய்யறப்ப தண்ணி இங்கே வரும். இந்த தண்ணி வந்தால் நம்ம பிடிச்சிக்கலாம். சந்திரலிங்கம் ஒன்று சூரியலிங்கம். ஓ, சந்திரலிங்கம் உருண்டையாக இருக்குது. ரவுண்டு அது வந்து சூரியலிங்கம். அது வந்து இடையில வந்து ஆரம்பம் இருக்குது. ஓகே. சுனை. ஆனால் இங்கே தண்ணீர் இருக்குது, ஆனால் இல்லை கொஞ்சம். அருவி மாதிரி வந்தோன்னே பிடிச்சி குடிக்கலாம், பட் இல்லை. ஓகே, இந்த இடத்த பார்த்துட்டு தொடர்ந்து அப்படி மேலே பயணிப்போம். டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம மேலே ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது, போய் பார்க்கணும். நான் தண்ணி இல்லைங்கண்ணா, சுத்தமாக இல்லை. ஆனால் 2 சிற்பம் பாறையில் வடிச்சிருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். 6வது கேட்டுலாம் சின்ன கேட்டு தான். இனிமேல் மேலே போக போக அந்த நுழைவாயெல்லாம் சின்னதாகுது பார்த்தீங்களா? அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் 1/2 கிலோமீட்டர் மண்டபமே அப்படியே கட்டி வச்சுருக்கேன் பாறையிலேயே. ஓகே 1/2 கிலோமீட்டர் 100 மீட்டர் வரும். 100-200 மீட்டர் வரும் நீளம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது பாரு 7வது கேட்டு. இங்கே ஒரு வருஷம் வந்து செவுத்தில் இருக்கு, யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1799 இருக்கான்னு பாருங்கள். 1799 அந்த வருஷத்தில். ஆக்சுவலாக 1799 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதை கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. கரெக்டாஞ்சி? செங்குத்தான இதுலேயும் வந்து கைப்பற்றிருக்காங்க பாருங்கள். சண்டை போட்டு இவ்வளோ ஹைட்டில் வந்து ஏறி அப்பா எவ்வளோ சண்டை போட்டு. இதுதான் 7வது கேட்டு. இந்த நுழைவாயில் 1799 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வந்து கல்லை பதிச்சிருக்கா வெட்டிருமா சொன்னாங்க. பார்க்கணும் எங்கே அது இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே கண்ணுக்கு தெரியாதுன்னு பாருங்கள், எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. உள்ளே வந்தாச்சு. யார் கண்ணில் தென்படுதுன்னு பாருங்கண்ணா. 1799 இது 7வது நுழைவாயில் இருக்கும். இங்கே வந்து வருஷம் வந்து 1799 சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஆனால் எந்த கல்லில் எழுதியிருக்குன்னு தெரியல. வீடியோ நுழைவாயில் எது? ஆமாம், இது 7வது நுழைவாயில். ஒருவேளை 6வது நுழைவாயில் போட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் 1799 சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த இடத்துக்கு பார்த்தா இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள். கண்ணு தெரியல, எழுத்து தெரியல. கண்ணு தெரியுது, எழுத்து தெரியல. இங்கே எங்கேயாவது இருக்குமா? இதில் இடத்துக்கும் வழி இல்லை. ஒன்றையும் காணும், கண்டுபிடிக்க முடியல. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம். தெரியல ஜி, போகலாம் ஜி. இது எனக்கு தெரிஞ்சு ஒன்றையும் காணும். அது எங்கே 1799 இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நான் படித்தது தப்பான்னு தெரியல. இங்கே பெருமாள் போட்டிருக்காங்க ஒரு சிம்பிள். இந்த பக்கம் போகுதா ஒருவேளை? இல்லை அம்புக்குறி இப்படி தான் போட்டிருக்காங்க. இப்படி கீழே போட்டிருக்கேன். இல்லை, அது பெருமாளோட நாமம். கோயிலுக்கு செல்வழி பெருமாள் கோயில்னு சொல்லி போட்டிருக்கு. வேறு வழியில் இதுதான் வழி. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சுற்றியும் கல் திட்டு கல் அடிக்கிருக்காங்க. இதுதான் வழி. இங்கே பாருங்கள், இதுதான் செங்குத்தாக போகுது. அண்ணா வாங்க. கிளைமேட் மாறிடுச்சு பாருங்கள். இது வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, சுவர். அதான் செங்கல் சுவர். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதோட சின்ன செங்கல்லாம் இருக்கும். அதில் அடிக்கிருக்காங்க பாருங்க. அதான் சரி, வாங்க 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 வாங்க. சாப்பிடலாம். தண்ணி தீர்ந்து போயிருமான்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சாப்பிடாம இருக்கோம். இருக்குச்சி, ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லை. கிளைமேட் இதாக இருக்குல்ல. கீழே கேசவஞ்சி லாமா செல்வராஜன் வந்துட்டுருக்காங்க. எனக்கு முன்னாடி
மெய்ய பண்ணா போயிட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சமாதானமாக வந்துட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், அப்படியே தட்டையாக தான் போகுது, சமாதானமாக தான் போகுது. எவ்வளோ தூரம் இப்படி போகும்னு தெரியல, போய் பார்ப்போம். மலையில ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஊர் மட்டும்தான் பயங்கர ரிஸ்க். ஃப்ரெண்ட்ஸ் 7வது கேட்டை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்லேயே 10 மீட்டர் இல்லை, 5 மீட்டர் இருக்குமா, 5 மீட்டர். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னே 500 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னே இருக்குல்ல பாரு. அப்படி சொல்லு. இடதுபுறத்தில் ஆயுத கிடங்கு. நேரம் சூப்பர். ஆயுத கிடங்கு, போர் வீரர்கள் தங்குறதுக்கு எல்லாமே தான் அது. இதுக்கு மேலே இதில் போகணும், இந்த வழியாக. ஆனால் உள்ள ஆயுதமெல்லாம் இருக்க போகுது, பாம்பு இருக்கு. உள்ளே வந்தோடனே ஸ்மெல். அந்த பக்கம் வரலாம். ஆயுத கிடங்கு தான். ஆனால் இந்த ரவுண்ட் ஷேப் அப்பயே கட்டியிருக்காங்க. பயங்கரமா ஸ்மெல்லு தான். பக்கம் வந்து ஜன்னல் வழியெல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. அட்டைப்பூச்சி தான், அட்டைப்பூச்சி தான் பயங்கரமாக இருக்குது. சுற்றி சுற்றி பள்ளி இருக்குது. பேரஸ் பாருங்க, செங்கல் வச்சு அப்படி அப்படியே கட்டியிருக்கேன். இது ஆயுத கிடங்கு, போர் வீரர்கள் தங்குற இடம் எல்லாமே தானே. என்ன ஆயுத கிடங்கு தான், ஃபுல் ஆயுத கிடங்கு தான். ஆயுத கிடங்கு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத கிடங்குக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா அப்படியே மலை எப்படி ஸ்டார்ட் ஆகுது மேலே போகிறதுக்கு. நானே இது வரைக்கும் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே எடுக்க முடியல. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்வானா ஏற முடியுதா? ஓகே ஓகே, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, உடம்பு நல்லா இருக்கு, ஏறுங்க. நீ சொல்லிட்டு இருந்திருக்க. பிஸ்கட் சாப்பிடலாமா ஏதாவது இருக்கா? மேலே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கு, போய் பார்க்கலாம். நான் தேர்றதை விட ஃபஸ்ட்டாக ஏறுங்க. இங்கே தானே வியூ சூப்பராக தெரியுது. அப்பா எல்லா மழையும் தெரியும். காற்று பாரு, இதில் போகணுன்னா அப்படியே திரும்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஏறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்டு பாருங்கள், எங்களுக்கு தியாகம் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறான் பாருங்கள், பேக்கை தூக்கிட்டு வரான், திராட்சை பெட்டி தூக்கிட்டு வரான், மையப்பண்ணை வந்து கொடை எடுத்துகிட்டு வராரு. ஆமாம், இல்லைன்னா என்னை வீடியோ எடுக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து என்னை திட்டுவா அப்படின்ட்டு அதனால நான் கம்பெனி இதையே தூக்கிட்டு வந்தான் சொல்லிட்டு அது தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஆமாம், எதுனாலும் வசத்தை எடுத்துட்டு அது கூட இன்னொருத்தர் எக்ஸ்பர்ட் வராரு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பப்போ நண்பர் கேசவன்ஜி எடுப்பார், கணக்கு எடுப்பான், எடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் அங்கே போணுச்சு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மலையில் குதிரையில் தான் ஏறியிருப்பாங்க. கழுதை பயன்படுத்தியிருப்பாங்களா? பொருட்கள் ஆமாம்மா, இல்லை இருக்கும், பொருளை கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்தில் கழுதை தானே. குதிரையோட கழுதைகள் தான் அதிக. ஆமாம், ஊராட்சி கோட்டை மலை கட்டுறதுக்கு நாமளே பார்த்தோம், 30 கழுதைக்கு மேலே பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்கப்பா. ஏன்னா மேலே பொதியை ஏற்றி விட்டாங்கன்னா
கீழே போய் அதை இறக்கி அது பாட்டு கீழே வந்துடும். கீழே மேலே வந்து கேசவன் சொல்கிறப்ப அரண்மனை அது இதுன்னு இருக்கு சொல்கிறேன். ஆமாம், நிறையா பிளேஸ் இருக்குங்க. இருக்கு. உட்காரலாமா? ஆமாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். அந்த அடியை மூடி மட்டும் எடுத்து நம்ம அந்த அட்டைப்பட்டில் கழட்டி போட்டதை வசதி ஹெட்ஃபோன் போடுறோம்ல, அந்த ஹோட்டல் போட்டு சொல்லி பார்க்குறது. ஏய் இங்கே ஒன்று இருக்கு பாரு, இது என்னன்னு பாரு. இது பீட மாதிரி இருக்கு முன்னாடி. என்னென்ன இதுன்னு பாரு. மாதிரி எடுத்து வைக்கிறது. இனிமேல் இங்கே சரி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒருத்தர் நின்னோம்னா அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும். சிவலிங்கம் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, மலைவாட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கொட்டாய் கொண்டு வந்தோம். ஓம் நம சிவாய. இங்கே ஒரு சிவன் இருக்குது. இங்கேருந்து ஏறி வந்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்துட்டு அப்படியே மேலே போகிறோம். சா, பாறை தான் ஹைலைட்டு. சரி அப்படிங்க பாருங்க எல்லாம் கணக்கு தள்ளி நில்லு. வழி இல்லை, நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படியே. நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பெரிய பாறை. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி வழி கட்டாதுங்கிறீங்களா? பாருங்கள், பெரிய பாறை. இங்கே பெருமாள் சின்னம் போட்டிருக்கு, தர்கா சின்னம் போட்டிருக்கு. ஜி அப்போ இந்த வழி கிடையாதா? சென்னகேசவ பெருமாள். ஆமாம், அது வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. சென்னகேசவ பெருமாள் தான் இருந்தது. கீழே வந்து வரதராஜ பெருமாள், அடுத்து சென்னகேசவ பெருமாள். ஓய் மேலே வந்துட்டோமா? ஐயோ ஐயோ, எல்லாம் நடக்கிற தூரம் தான். அந்த படியில் ஏறிட்டீங்கன்னா நடந்து போகிறோம். ஆமாம், அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் மேலே போனோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஏறணுன்னா நடந்து போகிறது தான் போவோம். அதையும் நம்பி ஏறணும். மெதுவாக வருவோம். பயமாக இருந்தால் ஏற வேண்டாம். அதான் சொல்கிறேன், பயமாக இருந்தால் வேண்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கண்டிப்பாக இந்த மலையெல்லாம் ஏறணும்னா இங்கே முடிஞ்ச வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய, நான் எப்போவுமே ட்ரெக்கிங் போனால் சொல்கிறது அதுதான், சின்ன சின்ன மலையெல்லாம் ஏறிவாங்க. ஏறி பழகுனீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பெரிய மலை ஏற முடியும். கண்டிப்பாக ட்ரெக்கிங்க்கு செப்பலோ ஷூவோ வந்து நல்லா போட்டுவாங்க, எல்லாம் கட்டாயிரும். அப்புறம் மழை காலங்களில் கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிறதையும் கொஞ்சம் பார்த்து வாங்க, ஸ்லிப் ஆகும். இப்போ நாங்கள் வந்திருக்கோம், மே மாதம் தான் வந்திருக்கோம். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மேகம் பாருங்கள், எப்போ வேணால் மழை வரலாம். ஜி கோட்டை தெரியுது பாருங்கள், பெருமாள் கோயில் அது. அங்கே ஒரு கோயில் தெரியுது, அது பெருமாள் கோயிலான்னு தெரியல. அங்கே ஒரு இல்லை கோவில் தெரியுது. கிட்ட நான் மலை கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த பக்கம் போய் வந்துடலாமா? சூப்பரான பிளேஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலைக்கோட்டை. நாங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு நாங்கள் இன்றைக்கி தான் வரோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, சூப்பராக நினைக்கிறேன். எங்கே வந்தாலும் சரி சைட்லலாம் பார்த்து சுற்றி பார்த்தே வாங்க. அட்டைப்பூச்சியெல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், குரங்குகள் கொஞ்சம் அந்த மலையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கீழே இருந்தது, ஆனால் மேலே இல்லை அந்தளவுக்கு.
இங்கே பாருங்க. வாவ், அது என்ன மலை? எது திருச்செங்கோடு மலைக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கும், கோர்ட்டு மலை, அது திருச்செங்கோடு மலை. இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையும் தெரியுதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைபாஸ் தானே இது? பைபாஸ். இந்த பைபாஸ் கோர்ட் பைபாஸ்னா மெயின் ரோடு, அது அவுட்டர் பைபாஸ். அது அங்கே தெரியுது பாரு, அது திருச்செங்கோடு ரோடு. திருச்செங்கோடு ரோடு. அது நம்மளுக்கு அவுட்டர் பைபாஸ் அந்தாண்ட இருக்குது மலைக்கு. மலைக்கு அந்த சைடு இருக்கா? ஓ, திருச்செங்கோடோட அடுத்த சிட்டி இந்த பக்கம், பேக் சைடு. இருக்குண்ணா மேலே கோவில் இருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோவில் இருக்கு தெரியுதுங்களா? நம்ம அங்கே தான் போக போகிறோம். சூப்பர். ஆமாண்ணா, ஓகேண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. ஆமாம், அப்போ நம்ம மேலே மழை வரக்கூடாது, டைம் இருக்குது, மழை வரக்கூடாது. உண்மையாலுமே இல்லை இந்த உண்மையாலுமே இந்த சம்மருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஓகே. பட் ஒருவேளை இந்த கிளைமேட் வந்து மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கு, ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் ஏறுறது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்க, மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தண்ணி கொண்டு வாங்க, இந்த மாதிரி ஏதாவது எங்கே போனாலும் சரி மேக்ஸிமம் தண்ணி அது கம்பல்சரி வேணும். அப்புறம் எனர்ஜிக்கு உண்டான ஃப்ரூட்ஸ், ஃபுட்டு, சாப்பாடு, பிஸ்கட்ஸு. சாப்பாடுன்றது அடுத்தது இதுதான். ஃப்ரூட்ஸ் எனர்ஜிக்கு உண்டானது என்ன ஏதுன்னு கேட்டு கொண்டு வாங்க. எங்கள் கூட இந்த மஞ்சள் கனகாமரப்பூ இங்கேயும் நிறைய இருக்குப்பா. ஆக்சுவலாக அந்த காலத்தில் தூவி விட்டுருப்பாங்களா? இல்லது இயற்கையாக வராது. இது விதை வரது இல்லைங்களே, இது விதை சாப்பிடாது. இது அப்படியே வெடிச்சு உற்பத்தியாக மலையிலேருந்து. இது ஆக்சுவலாக என்னென்னா காற்றுக்கும் சரி மலையிலேருந்து தண்ணி அரிச்சிட்டு போகுதுல்ல, அப்படியே கீழே போயிடுறது தான். அது இயற்கையாக வரதான் நினைக்கிறேன். அது எப்படி வந்துச்சோ தெரில, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மலைத்துளி போடுது. சூப்பராக இருக்குது. இது சும்மா அப்படி பார்க்குறதுக்கு வியூ பாயிண்டாக இருக்குது. இங்கே மதில் சோறு மாதிரி வச்சுருக்காங்க கோட்டையோட இருக்குது. ஓகே, அது ஒரு இதோட இருக்குது தடம். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அவ்வளோதான். அவரால் லாமானால முடியல. இல்லை அவர் உடம்பு, ஆமாம் உடம்பு சரியில்லை. ஆமாம், உடம்பு சரியில்லை அவருக்கு, அதனால தான். நம்மளுக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு கலர் பார்த்துருப்போம், மஞ்சள் கலர் கீழே பார்த்தோம். இங்கே பாருங்க கனகாமரம் பாருங்க, இங்கே பாருங்க பச்சை கலர் மாதிரி. இந்த மாதிரிலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. வாவ், நான் கீழே பார்த்துருக்கிறேன்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கிரி மலை மேலே மஞ்சள் இருக்கு, பச்சையும் இருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொடி கனகாமரம். அது நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இது நத்த பூச்சி எப்படி படுத்துட்டு இருக்கு. இது சுட்டு தும்பாங்க, சளிக்கு செமையான. இது ஆக்சுவலாக விதை இப்படி தான் வருமா? விதையவே காணன்னு காயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மலையில் மஞ்சள் இருக்குது, பச்சை கலராகவும் இருக்குது கனகாமரப்பூ. ஓகே, எல்லாம் மேலே ஏறிட்டாங்க, அப்படி மேலே போவோம். கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, கசகசன்னு இல்லாமல் அப்படியே வழித்தடம் மாதிரி. நம்ம லோக்கலில் நடந்து வர மாதிரி தடம் மாதிரியே இருக்குது. அப்படியே இல்லை, வழித்தடம் நல்லா இருக்குது, புதார் மாதிரி கிடையாது, பார்க்க நல்லா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையான வழித்தடமானு டவுட்டாக இருக்குது எனக்கு. எவ்வளோ அங்கேயே மாறி போகணுமா அண்ணா? ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பலின்ட்டு இல்லை, நீங்கள் சொல்கிறத நம்பி தான் நாங்கள் உங்கள் கூடயே வந்துட்டுருக்கோம். ஆமாம், நம்பிட்டோம். ஏரியா அடாடா, பார்த்தியா மெய்யப்பண்ண வந்து ஷார்ட்கட்டில் வந்தார், அதை எடுக்கிறது மறந்துட்டோம். ஸோ அப்பா ட்ரெக்கிங் அவர் தான் பயங்கரம் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக பழைய துர்க்கம் போன மாதிரியே இருக்குது, இது கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. இல்லை பழைய துர்க்கம் இதை விட மோசம்டா. ஒயர் கேசவன் ஒன்று சொன்னார். பல 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஆலமரம்லாம் அரச மரங்களா? ஓ, அந்த அப்படியே பாறையிலேயே படர்ந்துருக்கு. அப்பா அருமையாக இருக்குடா, பயங்கரமாக இருக்குது. போங்க, அப்படியே அதை சேர்த்து தான் மதில் சோறே சேர்த்து எடுத்துட்டு கட்டியிருக்காங்க. இல்லை கட்டல, அது அப்படியே கட்டினதுக்கு அப்புறம் வளர்ந்துருக்கு, அப்படியே ஊடுருவி போயிருக்கு. இந்த பனைமரத்தில் அப்படியே ஒட்டி வளரும் பாரு. அப்பா மதில் சோறு பாருங்க, அடுத்த கோட்டைக்கு வந்துட்டு பாருங்க.
கோட்டை அடுத்த சாரி இது நுழைவாயில். நுழைவாயில் வந்தாச்சு. ஆர்ச் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மரம் வந்து விழுந்துருச்சு, ரெண்டாவது முளைச்சிருக்கு. சே, காற்று பாருங்கள், இயற்கை காற்று தான். ஆஹா, காற்று வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து வரும். அற்புதம். ஜி, இதுதான் பிரிட்டிஷ் கால கோட்டையாக இருக்குமா நுழைவாயில்? பிரிட்டிஷ் நுழைவாயில். இதில்